Hello students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம 10th Mathல Chapter 8ல Exercise 8.3ல 5th sum பார்க்க போகிறோம். இப்போ question read பண்ணி artifact cards bearing numbers 1 to 1000. அதாவது cards வந்து 1000 cards இருக்குது. 1 2 3லேருந்து அப்படின்னு 1000 வரை நம்பர் எழுதியிருக்காங்க அதுக்கு கார்ட்ஸுக்கு. ஸோ அந்த கார்ட்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் போடுறாங்க. ஒவ்வொரு பிளேயருமே ஒரு கார்டு ரேண்டமாக எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அப்படி ஒருத்தர் ஒரு கார்டு எடுத்துட்டோம்னா திருப்பி அந்த கார்டு வந்து பாக்ஸ்குள்ளே போட மாட்டாங்க, எடுத்து வெளியே வச்சுருவாங்க. இப்போ கண்டிஷன் என்ன கேட்டுருக்காங்க, இந்த செலக்டட் கார்டு ஹேஸ் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கேட்டதுன்னு 500, அதாவது 500க்கு மேலே வர்ற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன? இப்போ 2 ஸ்கொயர்னா 4ங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், 9ங்கிறது 3 ஸ்கொயர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த 3 ஸ்கொயரை வந்து 9ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 9ங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த மாதிரி 500க்கு மேலே இருக்கிற ஸ்கொயர் நம்பர்ஸை வந்து ஸ்கொயர் நம்பர் வர்ற கார்டை வந்து செலக்ட் பண்ணி எடுத்தோம்னா இந்த பிளேயர் வின்ஸ் எ ப்ரைஸ், அந்த பிளேயர் வந்து ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஃபஸ்ட்டு பிளேயர் வின்ஸ் எ ப்ரைஸ்? அதாவது ஃபஸ்ட்டு பிளேயர் வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பிளேயரும் வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ செகண்ட் பிளேயர் வந்து என்னதுன்னா, ஃபஸ்ட்டு பிளேயர் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிமைனிங் எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து கொஸ்டின் தாங்க பெருசாக இருக்கும், ஆனால் ஈஸி தான், சிம்பிள் சம் தான். வாங்க சம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்யூஷன் போட்டு எழுதிக்கோங்க. இதுக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸுங்கிறது 1000 நம்பர் வரை எழுத முடியாததுனால 1, 2, 3, 4 போட்டு ஒரு 4-5 டாட் வச்சு 1000ன்னு எழுதிடுங்க. ஸோ இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும் 1000 தான் வரும். மொத்தம் 1000 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1000 தான் டோட்டல் கவுண்ட் எழுதணும். அப்புறம் let A be the event of getting perfect square நம்பர்னு போடணும். இங்கே எழுதணும், let A be the event of getting perfect square number greater than 500. 500க்கு மேலே இருக்கிறது தான் எழுதணும். இப்போ எழுதிட்டு அப்புறம் ஏயோட வேல்யூ வந்து எழுதணும். ஸோ ஏயோட வேல்யூ போட்டு இப்போ ஏன்னு போட்டு என்ன எழுதணும்னா, 500 மேலே இருக்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன வரும், 23 ஸ்கொயர்னு வரும். அப்புறம் 24 ஸ்கொயர் வரும், 25 ஸ்கொயர் வரும், 26 ஸ்கொயர் வரும், 27 ஸ்கொயர் வரும், 28 ஸ்கொயர், 29 ஸ்கொயர், 30 ஸ்கொயர், ஸோ 31 ஸ்கொயர். ஸோ 31 ஸ்கொயரோட 961 வரும். அதே மாதிரி 23 ஸ்கொயர் வந்து 23 மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9, 3 2s are 6, 2 3s are 6, 2 2s are 4, 9, 6 + 6 12. ஸோ 500 மேலே இருக்கா? ஸோ அதனால தான் 23 ஸ்கொயர் வந்து இங்கே ஸ்டார்டிங் எழுதுகிறோம். ஸோ கடைசி வந்து 31 ஸ்கொயர், ஸோ 31 ஸ்கொயர் 961 முடியுது. 32 ஸ்கொயர் போட்டோம்னா 1000க்கு மேலே போயிடும். ஸோ அதனால நம்ம 32 ஸ்கொயர் எழுதலை. ஸோ இதை எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து n of a எழுதணும். எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ n of a எழுதவா 9 போடணும். இப்போ p of a கண்டுபிடிக்கணும். ஸோ p of a வேணுமாதிரி n of a by n of s, அப்போனா 9/1000. ஸோ இதுதான் நமக்கு வந்து p of a என்னது, probability of getting perfect square number. ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர். ஸோ இதுதான் ஆன்சர். நம்ம ஃபஸ்ட் ஆன்சர் எழுதணும். கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இல்லையா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் வின் எ ப்ரைஸ் ஃபார் ஃபஸ்ட்டு player is equal to
9/1000 போடணும். அவ்வளோதான். அப்புறம் அப்புறம் செகண்ட் என்னதுன்னா, செகண்ட் கூட என்ன கேங்க, ஃபஸ்ட்டு பிளேயர் இஃப் த ஃபஸ்ட்டு பிளேயர் வின்ஸ் அப்புறம் இந்த செகண்ட் பிளேயர் வந்து அவங்களோட ப்ராபர்ட்டியெல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது செகண்ட் பிளேயர் வந்து ஒரு நம்பர் வந்து மைனஸ் போடணும். செகண்ட் பிளேயர் வந்து 1 நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட் போடணும். அதாவது இங்கே அடிச்சிருங்க. இப்போ எழுதுங்க. இஃப் த ஃபஸ்ட்டு பிளேயர் வின் பண்ணிட்டாங்க அப்போனா ஒரு கார்டு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, ஒரு கார்டு வந்து பாக்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. அதைத்தான் 1 நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட்னு போடுறோம். அதாவது ஆஃப்டர் ஃபஸ்ட்டு பிளேயர் மீன்ஸ் 1 number is excluded from the box. So number of cards which is equal to number of cards for second player. இப்போ செகண்ட் பிளே பண்ணுற எத்தனை கார்ட்ஸ் இருக்கும் மிச்சம்? செகண்ட் பிளேயருக்கு 8 கார்ட்ஸ் இருக்கும். இங்கே 9லேருந்து 1 எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து 8ன்னு போடணும். ஸோ n of a is equal to 8ன்னு போடணும். அதே மாதிரி சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் மொத்தம் 1000 கார்டு இருக்குது, ஒரு கார்டு போயிடுச்சு. அப்போனா 999ன்னு போடணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் a is equal to போட்டு n of a by n of s. அப்போனா 8/999ன்னு எழுதணும். ஸோ 8/999ன்னு போடணும். ஸோ இதுதான் ஆன்சர். அதாவது ஸோ இதுதான் இப்போ ஆன்சர். ஸோ 8/999 போகிறோம்னா இதுதான் ஆன்சர். ஸோ இது எப்படி ஆன்சராக எழுதணும்னா இன்னொருத்தர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிளேயர் வின் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் பிளேயர் வந்து அவங்க வின் பண்ண எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு கேட்டுருக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லை, 9லேருந்து 8ன்னு போடணும். 1000 தான் 999 ஒரு கார்டு குறையுது. ஃபஸ்ட் பிளேயர் வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்டு வந்து ரீப்ளேஸ் ஒரு கார்டு வந்து எடுத்து வச்சனால குறையுது. ஸோ அவ்வளோதான், 8/999 மட்டும் குறையும். ஸோ இந்த சம் வந்து ஈஸி தான். ஸோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.